ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபக்ஸ் ட்ராவலாக்ஸ். இதோட என்ன பார்க்க போகிறேன்னா, எப்படி பட்ஜெட்டில் ஏற்காடு ட்ராவல் பண்ணுறது பார்த்தா வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் ஏற்காடுக்கு பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து போனோம். ஸோ சென்னையிலேருந்து ஏற்காடுக்கு டோட்டல் ஃபேர் பார்த்திங்கன்னா, சென்னை டு சேலம் ஃபஸ்ட்டு போனோம். அதுக்கு ஒரு 400 ருபீஸ் கிட்ட பஸ் ஃபேர் வரும். அதுக்கப்புறம் சேலத்துலேருந்து ஏற்காடுக்கு பார்த்தா 60 ரூபா பஸ் ஃபேர் வரும். ஒரு 460 470 வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்காடில் தங்கிறதுக்கு ஒரு நாள் ரூமே பார்த்திங்கன்னா 2000 ரூபாய் ஆகிடும். நல்லா சுற்றி பண்ண 2 நாள் தேவைப்படும் நமக்கு. ஸோ அதுக்கே 4000 ஆகிடும். ஏற்காடில் சுற்றி மெயின் இடம் பார்த்திங்கன்னா ஏற்காடு லேக். அங்கே போட்டிங் நல்லாயிருக்கும். போட்டிங் பார்த்திங்கன்னா பர் ஹெட்டு பார்த்திங்கன்னா ஒரு 350 ருபீஸ்க்கு பெடல் போட் போகலாம். ஸ்பீட் போட் பார்த்திங்கன்னா 800 1000 அதுக்கு அந்த ரேஞ்சில் வரும். நான் எடுத்தது பார்த்திங்கன்னா பெடல் போட்டு தான். இப்படி ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே வரணும். நாங்கள் பெடல் போட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்லேருந்து 30 மினிட்ஸ் திரும்பி வந்துடும் நாங்கள். ஸோ நாங்கள் பெடல் போட் ட்ரை பண்ணோம். பார்க்குறீங்களா, அதான் பெடல் போட். ஏற்காடு லேக் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். சீனரி நல்லாயிருக்கும் ஏற்காடு லேக்கில். அப்படியே பெடல் போட் என்ஜாய் பண்ணிட்டு சீனரி பார்த்துட்டு இருந்தோம். வியூவில் பார்த்து எவ்வளோ நல்லா இருக்குன்னு. கிளைமேட்டும் சூப்பராக இருந்தது ஏற்காட்டில். அடுத்து நாங்கள் போனோட பார்த்திங்கன்னா அண்ணா பார்க் லேக் பக்கத்துலேயே இருக்குது. நல்ல பூச்செடி வச்சு அப்புறம் ஒரு கிளாஸ் ஹவுஸும் இருந்தது அண்ணா பார்க்கில். நல்லா என்ஜாய் பண்ணலாம் அண்ணா பார்க்கில். குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு குட்டி கிளாஸ் ஹவுஸ் பூச்செடிலாம் வச்சு நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அது என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அண்ணா பார்க் முடிச்சுட்டு நாங்கள் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நாங்கள் பக்கோடா பாயிண்ட் வந்தோம். இங்கேருந்து சேலம் முழுக்க நம்ம பார்க்கலாம். நல்லாயிருக்கும், வியூ நல்லா தெரியும். வியூ வேறலாம் இருந்தது. கிளைமேட் நாங்கள் போன ரொம்ப நல்லா இருந்தது ஏற்காட்டில். அங்கே ஒரு வியூ பாயிண்ட் டவர் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே நின்று வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம் நாங்கள். பக்கோடா பாயிண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பீக்கு பார்க்னு ஒரு பேர்ட் சாங்சுரி இருக்குது. அங்கே நல்லாயிருக்கும். இது ஆஸ்ட்ரிச் இதான பறவைங்கள்லாம் இருந்தது. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணாங்க பீக்கு பார்க்கில். நீங்கள் லைவாக பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணலாம். அதே உங்கள் பேர்ட்ஸே வந்து உங்கள் மேலே வந்து உட்காரும். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு பீக்கு பார்க். பார்த்தா தெரியும் அந்த கிளியும் கையில் உட்காந்துட்டு நல்லா சாப்பிட்டு இருந்தது. அந்த பேர்ட்ஸே 3 செக்ஷனை பிரித்து வச்சுருக்காங்க. இந்த குட்டி பாலில் ஒரு செக்ஷனு, அங்கே நீங்கள் அதுக்கு ஃபீட் பண்ணலாம். இன்னொரு செக்ஷனு கிளிங்க இருக்கும். இன்னொரு செக்ஷன் வேறு மாதிரி பறவைங்க இருக்கும். அருமையாக இருந்தது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் நான் அடுத்து வந்த இடம் பார்த்திங்கன்னா சேருராயன் வியூ பாயிண்ட். இங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. ஏற்காடு ஹையஸ்ட் வியூ பாயிண்ட் இதுதான். இங்கேருந்து பார்த்தா ஏற்காடு சிட்டி ஃபுல்லாக டவுன் ஃபுல்லாக தெரியும். இதுதான் அந்த கோயில். வெளியேருந்து வீடியோ எடுத்தேன். அடுத்து நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா ரோஸ் கார்டன். இந்த ரோஸ் கார்டன் சில்க் போர்டெல்லாம் பக்கத்தில் இருக்கும். ரோஸ் கார்டன் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 20 ரூபா தான் வரும். ரோஸ் கார்டன் கூட நுழைஞ்சிட்டு ஒரு மலையோட ஸ்லோப்பில் இருக்கும். மலையோட அந்த ஸ்லோப்பில் நடந்து போனீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் வரும், ரோஸ் கார்டன் வியூ பாயிண்ட். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் 2 வியூ பாயிண்ட், லேடிஸ் சீட்டு ஜென்ஸ் சீட்டுன்னு இருக்கும். பெருசாக வித்தியாசம் இல்லை. ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு வியூ பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்தது எனக்கு. நான் ரோஸ் கார்டன் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ணா பார்க் கூட நல்லா பெருசாக இருந்தது.
நிறைய மரங்களோட நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு வைப் கொடுத்தது இந்த ரோஸ் பார்க். அது அந்த மலை ஸ்லோப்பில் பார்த்தா நிறைய மரங்கள் நட்டுருக்காங்க, நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு. சூப்பராக இருக்குது வியூலாம், கிளைமேட்டு சூப்பராக இருக்கும். சொன்ன பார்த்தீங்களா, நல்லா அந்த மலை ஸ்லோப்பில் அப்படியே நிறைய மரம் வச்சுருப்பாங்கன்னு, அருமையாக இருந்தது வியூங்கெல்லாம். அப்படியே நடந்து மேலே இந்த பீக்கை ரீச் பண்ணோம், ரோஸ் பார்க் வியூ பாயிண்ட்டுக்கு. நீங்கள் வியூ பாயிண்ட் கிட்டே நெருங்கிட்டோம். நான் வியூ பாயிண்ட் ரீச் போட்டேன். வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தா ஹோட்டல் தெரிஞ்சது, ஸ்லோப்பில் கட்டியிருக்கிற ஹோட்டலு எல்லாமே நல்லா தெரிஞ்சது. அந்த ரோஸ் பாறை பக்கத்தில் பார்த்தா பொட்டானிக்கல் கார்டன் இருந்தது, அங்கே வந்துட்டோம். அடுத்து இங்கே பெருசாக பார்க்குற மாதிரி எதுவும் இல்லை, சும்மா கொஞ்சம் எம்டி ஸ்பேஸுக்கு நிறைய செடிகள் இந்த பாட்டில் வச்சுருக்காங்க. ஒரு நார்மல் பார்க் மாதிரி தான் இருந்தது. இந்த இடத்த சுற்றி பார்த்து ஆட்டோ ஒரு 2000 rupees கொடுத்தீங்கன்னா ஆட்டோவில் நீங்கள் எல்லா இடமும் சுற்றி காட்டிடுவாங்க. ஒரு டோட்டல் காஸ்ட்டே ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 6800 rupees ஆகும். 2 பேராக போனீங்கன்னா உங்கள் ஷேரிங்கில் ரேட் குறையும் இன்னும் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.